ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அன்று சித்தர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டோம். சித்தர்கள் கூறிய மருந்துகள்தான் நாம் பயன்படுத்துகிறோம். அன்று பஞ்சாங்கத்தை வைத்து வானிலையை கணித்தோம். இன்று அப்படி இல்லை. இன்று கணிக்கும் வானிலை உழைப்பால் உயர வேண்டும். பொய் பேசக்கூடாது. உண்மையையே பேச வேண்டும். தாய் தந்தையர் சொல் கேட்க வேண்டும். ஆணவம் என்பது துருப்பிடித்த ஆணி போல. எப்படி அந்த ஆணி காலில் குத்தினால் காலையே எடுக்கும்படி ஆகிறதோ அதுபோலத்தான் ஆணவமும். உள்ளம் துருப்பிடிக்காமலும் விஷத்தன்மை இல்லாமலும் கொடூர எண்ணமில்லாமலும் வேதனை அறுத்துச் சோதனை இல்லாமல் காப்பாற்றி அருள் கொடுத்தாயே என்று வணங்க வேண்டும். செயற்கையில் இயற்கை வளர முடியாது. இயற்கையில் செயற்கை சேர்ந்துவிடும். ஆற்று நீரும் சாக்கடை நீரும் ஒன்று சேர்ந்து முகத்துவாரத்தை அடைகிறது. அதுபோல பாவமும் புண்ணியமும் சேர்கின்றது. உள்ளத்தில் உயிர் பற்றி கவலை கிடையாது. அது எப்போ வருமோ எப்போ போகுமோ தெரியாது. உயிரை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். வீட்டை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுபோல சுத்தமாக இருந்தால் நோய் வராது. அந்த காலத்தில் தான் வாடினாலும் பரவாயில்லை. தன் நண்பன் வாடக்கூடாது என்று நினைத்தான். ஆனால் இன்று நண்பனுக்கு நண்பன் துரோகம் செய்கிறான், கொலை செய்கிறான் என்று பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் செய்தி வருகிறது. ஏமாற்றுவதற்கு என்ன என்ன வழியோ அதை மனிதன் இன்று கையாளுகிறான். இன்று தாய்ப்பால் ஊட்டக்கூட நேரம் கிடையாது. சூரியனைப் பார், சந்திரனைப் பார் என்று கூறி பசும்பாலில் தண்ணீர் கலந்து ஊட்டி ஏமாற்றுகிறோம். உள்ளத்தில் தெளிவும் பண்பும் அமைதியும் நிம்மதியும் எப்போதும் இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் ஏமாற்றாமல் வாழ வேண்டும். தொழில் வளர வேண்டும். நோயிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள் புரிய வேண்டும் தாயே என்று வணங்க வேண்டும். ஓம் சக்தி.